பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்டிருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். இன்றைய தமிழக அரசியல் களத்தில் பல்வேறு பரபரப்புகள் ஒன்றொன்றாக பின்னி பிணைந்து ஒரே அரசியல் கதையாக உருவெடுத்து வருகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் தங்கள் நகர்வுகளை தீவிரப்படுத்தி வருகின்றன. இந்த அரசியல் மேடையில் மைய கதாபாத்திரமாக திகழ்கிறார் விஜய். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக அரசியலில் களமிறங்கிய விஜய் அடுத்தடுத்த அரசு நாங்கள் தான் அமைப்போம் என்ற துணிச்சலான அறிவிப்பை வெளியிட்டார். அவர் முன்வைத்துள்ள அதிகார பகிர்வு என்ற கருத்து தமிழக அரசியலில் புதிய விவாதத்தை கிளப்பியுள்ளது. கூட்டணியில் இணையும் கட்சிகளுக்கு உரிய பங்கு, நிர்வாக பொறுப்பு, கொள்கை அடிப்படையிலான ஆட்சி இவை அனைத்தும் ஒருங்கிணைக்கும் அரசியல் முறை தேவை என அவர் வலியுறுத்துகிறார். இதனால் பாரம்பரிய அரசியல் அமைப்புகளுக்குள் ஒரு அதிர்ச்சி அலையை உருவாக்கியுள்ளது. இந்த நிலையில் பாஜக சார்பில் சில விமர்சனங்கள் எழுந்துள்ளன. விஜயின் அரசியல் அனுபவம் குறித்த கேள்விகள் எழுப்பப்பட்டன. பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்டிருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். இவர் அதாவது குடும்பத்தோடு நல்ல உறவு வைக்கணும், நல்ல தலைவர்கள் வழி நடத்தின இயக்கத்தை நல்ல முறையில் சொல்லணும். முதல்ல இதுல இருந்து வெளிவரணும். முதல்ல இதற்கு எதிராக திமுக கட்சி கடும் கண்டனத்தை தெரிவித்தது. தனிப்பட்ட தாக்குதல்கள் அரசியலுக்கு ஏற்றவை அல்ல, கொள்கை விவாதமாகவே இருக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியது. இதனால் அரசியல் சூழல் மேலும் சூடுபிடித்தது. திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் ரொம்ப அமைதியாக பண்பாக பேசக்கூடியவர். சட்டப்பேரவையில கூட எல்லாரும் சொல்லுவாங்க, நானாவது கொஞ்சம் ஆக்ரோஷமா அதாவது கொஞ்சம் பேசுவேன், பட் அவர் ரொம்ப ரொம்ப அமைதியா நாகரிகமா பேசக்கூடியவர். எதனால செல்வி திரிஷா அவர்களை பத்தி அந்த மாதிரி ஒரு ரெஃபர் பண்ணாருன்னு தெரியல. எனக்கு அது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. நிச்சயமா என்னோட கருத்து நான் அவர்கிட்ட சொல்லுவேன். ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் அவர் இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருப்பது ஏன் என்று விளங்கவில்லை. அது ஏற்புடைய கருத்தாக நான் கருதவில்லை. தனிப்பட்ட விமர்சனங்களை யாருமே தவிர்க்கணும். நயினா நாகேந்திரன் பொதுவாக அது மாதிரி பேசக்கூடியவர் இல்லை, என்னன்னு தெரியல. அது மாதிரி யாருமே இது போன்ற தனிப்பட்ட விமர்சனங்களை தவிர்ப்பதுதான் ஆரோக்கியமான அரசியலாக இருக்க முடியும். சொல்றது கேளுங்க, ஒரு கட்சியா அவங்கள ஒரு ஆளா நீங்க விடுங்க. இந்த அரசியல் சூழலில் மேலும் ஒரு முக்கியமான சம்பவம் அரசியல் நாகரிகத்தை நினைவூட்டியுள்ளது. திமுகவை சேர்ந்த ஒருவர் அவதூறு கருத்து வெளியிட்டதற்காக நீதிமன்றம் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கியுள்ளது. அரசியல் வேறுபாடு இருக்கலாம், ஆனால் மரியாதை அவசியம் என்ற செய்தியை இந்த தீர்ப்பு வெளிப்படுத்தியுள்ளது. சமூக வலைதளங்களில் அரசியல் தலைவர்கள் வெளியிடும் கருத்துக்கள் கூட சட்டத்தின் கீழ் பரிசீலிக்கப்பட்டன என்பதை இது உணர்த்துகிறது. தமிழகத்தில் அடுத்த 5 ஆண்டுகளை தீர்மானிக்கும் அரசியல் களம் தற்போது தீவிர கட்டத்தை எட்டியுள்ளது. இது வெறும் தேர்தல் போட்டியல்ல, தமிழகத்தின் எதிர்கால திசையை நிர்ணயிக்கும் முக்கியமான தருணம்.